நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நற்கருணை நாதரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது குருடர்களை பார்க்க செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. செவிடர்களை கேட்க செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரும் பாடுபட்ட இஸ்திரி மத ஆடையின் விளிம்பை தொட்ட வேளையில் ஆண்டவரே வல்லமை வெளியேறி பெரும் பாடுபட்ட இஸ்திரியை குணமாக்கியதற்காக நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இறந்து நாரி போன லாசருடைய சரீரத்தை மீண்டுமாய் உயிர்பெற்றச் செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் தந்தையை எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி. சமாதானத்தையும் அமைதியும் கொடுத்திருப்பதற்காக நன்றி. வெளி செய்த இடத்தில் தகப்பனே நீர் எங்களை உயர்த்தியிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தோல்விகள், பிரச்சனைகள், கண்ணீர் வந்த வேளையிலும் கூட எங்களுக்கு நல்ல தாயும் தகப்பனுமாய் இருந்து ஆறுதல் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், வாழ்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த அதிகாலையிலே நற்கருணை நாதரோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். உயிருள்ள உணவு நானே என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாய் நமது மத்தியில் இருக்கின்றார். நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார், நம்மோடு உறவாடி கொண்டு இருக்கின்றார். இந்த நற்கருணை நாதர் இந்த நாளிலும் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். திருப்பாடல்கள் 91வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார், எனக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை நமது மனதிற்குள் நிறுத்தி இந்த வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே தொடர்ந்து ஆண்டோடைய ஆசீர்வாதமும் அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும். ஏனென்றால் எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டோடைய வார்த்தையானது உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது.
எனவே இந்த உயிருள்ள ஆற்றல் மிக்க வார்த்தையை நாம் உள்ளத்தில் நிறுத்தி அன்னை மரியாள் போல் தியானித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய செயலில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய பேச்சில் ஒரு வார்த்தை மாற்றம் ஏற்படுகிறது. எனவே இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, என் மகனே, நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? உன்னுடைய துன்பத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு நடப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் சந்திக்க நேரிட்ட சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ள இயலாதவையாய் இருக்கின்றன. நாம் பார்க்கின்றோம், சில நேரங்களில் நம்முடைய இதயத்தை நொறுக்கக்கூடிய அளவுக்கு துன்பம் வருகின்றது. அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எடுத்துக்காட்டாக, ஒரு கொடிய நோயா இருக்கும் போது, ஒரு கொடிய நோய் நம்ம குடும்பத்தில் உள்ள யாரையாவது தாக்கக்கூடிய வேளையிலே நாம் நொறுங்கி போகின்றோம். ஒரு விபத்து ஏற்படக்கூடிய நேரத்திலே நாம் நொறுங்கி போய் விடுகின்றோம். ஒரு உறவு உடைந்து போகக்கூடிய வேளையிலே நாம் அதை நினைத்து நினைத்து அழுது புலம்பி நம்முடைய உள்ளம் நொறுங்கி சுக்குநூறாய் மாறுகின்றது. ஒரு தொழில் செய்யக்கூடிய வேளையிலே அந்த தொழிலில் தோல்வி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை நினைத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போகக்கூடிய வேளையிலே நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு தோல்வி இருக்கின்றது. ஒரு வேலை பறிபோகக்கூடிய வேலையிலே, வேலை செய்த இடத்தில் அந்த வேலை பறிபோகக்கூடிய வேளையிலே என்ன நடக்கின்றது? அதை நினைத்து நம்முடைய ஏக்கம், எண்ணங்கள் எல்லாம் போகின்றது. என்னுடைய வாழ்க்கை நான் என்ன செய்ய போகின்றேன், என்னுடைய வேலை போய்விட்டதே என்கின்ற ஒரு சிந்தனை வந்து நம்மை அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். சில நேரங்களில் பல வகையான அவமானங்களை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். சில நேரங்களில் மரண பயம் நமக்குள் இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், என் மகனே, மகளே, உன்னுடைய துன்ப நாட்களில் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னுடைய ஆசீர்வாதமான நேரங்களில் மட்டுமல்ல, உன்னுடைய துன்பமான நேரத்திலும் கூட நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதே போல செயல்கள் நடக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளம் உடைந்து போவது இயற்கைதான். அன்பார்ந்தவர்களே, நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த துன்ப காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், துன்பம் அவருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று தெரிந்த பிறகும் அதை ஏற்றுக்கொண்டார். முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே அவருடைய உணவு என்று சொல்லி அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டபடியினால் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருந்து நமக்காக ஆசீர்வாதமாய் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். திருமணம் ஆகி பல வருடங்கள் தான் அவர் கணவரோடு வாழ்ந்திருப்பார்கள். அவருடைய கணவர் ஒரு ஆக்சிடென்டில் இறந்து போய்விடுகிறார். இளமையான அந்த சகோதரி, வயது ஒரு 29 வயதுதான் இருக்கும். அவரால் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் என்னுடைய கணவரை இழந்து போய்விட்டேனே, எனக்கு ஆறுதலுக்கு யார் இருக்கின்றார்? நான் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ முடியும்? எனவே நான் இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நான் இருக்க முடியும் என்று அவர்களுக்குள் ஒரே ஒரு போராட்டம். மன வலிமையை இழந்து அவர்கள் மன உளைச்சலோடு காணப்பட்டார்கள். ஒரு நாள் அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னை பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். என்னால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. நான் அவர்களிடம் சொன்னேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆனால் நம்மோடு நிரந்தரமாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் அன்பார்ந்தவர்களே, சில வகையான இழப்புகள் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. மனிதனை உடைத்து விடும், நொறுக்கி விடும். அதிலிருந்து மீண்டு வருவது என்றால் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த நாளில் முதலில் ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது உங்களுடைய மன்றாட்டிற்கு நான் பதில் அளிப்பேன். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மிடம் பொன்னோ பொருளோ சொத்தோ எதுவுமே கேட்கவில்லை. ஆண்டவர் நம்மிடம் கேட்பது நம்முடைய பரிசுத்தமான இதயமும் நம்முடைய ஜெபங்களும். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். ஒரு கடைக்கு போய் நாம் ஜாமான்கள் வாங்கக்கூடிய வேளையிலே அந்த நம் ஜாமான்களுடைய எல்லா பெயர்களையும் எழுதி எனக்கு இவ்வளவு வேணும் என்று கேட்கக்கூடிய வேளையிலே அந்த கடைக்காரர் அதை நமக்கு கொடுப்பார். அதை சரி செய்து அதை எடுத்துக்கொண்டு அந்த பணத்தை கொடுத்து விட்டு நாம் திரும்ப வருவோம் பொருட்களை எடுத்துக்கொண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மிடம் கேட்பது என்னவென்றால், உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீ என்னிடம் சொல், நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று சொல்லுகின்ற. பாருங்கள், ஒரு நிகழ்ச்சியை நாம் நம்முடைய திருவிவிலியத்தில் இருந்து பார்க்கலாம்.
தானியேல் என்கின்ற ஒரு சகோதரனை குறித்து பார்க்கலாம். அவர் கடவுளுக்குள் வைராக்கியமாய் இருக்கின்றார். கடவுளையே கண்முன் நிறுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்தில் அவரை உயர்த்தி வைத்திருக்கின்றார். அவருக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது, எந்த ஒரு ஏமாற்றுக்காரர்களும் நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் கடவுளுடைய ஞானத்தை அவர் பெற்றிருந்தார். கடவுள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பாருங்கள். கபிரியேல் வானதூதர் முதலில் தானியேலுக்கு தான் இந்த செய்தியை கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. கபிரியேல் தூதரை பற்றி 3 இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்திலும் புதிய ஏற்பாட்டில் 2 இடத்திலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த பழைய ஏற்பாட்டில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கபிரியேல் வானதூதர் அவரிடம் வருகின்றார். இதோ நீ ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே கட்டளை ஒன்று பிறந்தது, ஆண்டவருடைய செய்தியை சொல்ல உன்னிடம் வந்தேன் என்று சொல்லி அவருடைய கனவு எல்லாவற்றிற்கும் விளக்கத்தை அவர் கொடுக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே நாம் திருமுழுக்கு யோவான் பிறப்பதற்கு முன்பாக அந்த நற்செய்தியை சக்கரியாவுக்கு சொல்லுகின்றார். அன்னை மரியாளுக்கு அந்த நற்செய்தியை சொல்லுகின்றார். 3 இடத்தில் தான் அவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், இந்த தானியேல் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு விசுவாச வீரனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது அந்த இடத்தை மேதியனாகிய தாரியு என்கின்ற அரசர் ஆண்டு கொண்டு இருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே தானியேலை தன்னுடைய வலது பக்கத்தில் வைத்து இருக்கின்றார். ஏனென்றால் அவரை பற்றி நன்றாக அறிந்திருக்கின்றார். அவர் ஒரு உத்தமான மனிதன், ஒரு பரிசுத்தமானவர், அவரோடு கடவுளுடைய ஆவி இருக்கின்றது என்று சொல்லி எப்பொழுதும் அவரை தன்னுடைய அருகில் வைத்து இருக்கின்றார். அவரை அருகில் வைத்திருந்து அவரிடம் அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஒரு சூழ்நிலையில் இந்த அரசன் தாரியு அரசன் 120 தண்டல்காரர்களை அவர் நியமிக்கின்றார். அந்த 120 பேரில் 3 பேரை அந்த 120 பேரை வழிநடத்துவதற்காக நியமிக்கின்றார். அதில் ஒரு ஆள்தான் தானியேல் அவரோடு கூட இருக்கின்றார். அப்பொழுது தானியேல் கடவுளுக்குள் நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டு ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கின்றார். எப்பொழுது அவர் என்ன செய்வார் என்றால், பலகணியை திறந்து எருசலேமை நோக்கி பார்த்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரராய் இருந்தார். அப்பொழுது அங்க என்ன நடக்கின்றது? இந்த தண்டல்காரர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எப்படியாவது தானியேலை அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தாரியு அரசனிடம் போய் அவரை பற்றி இல்லாத பொல்லாது எல்லாம் சொல்லுகிறார்கள். தாரியு அரசனை வைத்து அவர்கள் ஒரு சிலையை செய்கிறார்கள். அந்த சிலையை வழிபடும்பாறு அவர்கள் கட்டளை பிறப்பை அவரிடம் தாரியு அரசனிடம் இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து அதை எல்லோருக்கும் அறிவிக்கிறார்கள். ஆனால் தானியேல் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய வீட்டிற்கு போய் பலகணிகளை திறந்து கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த தண்டல்காரர்கள் தாரியு அரசனிடம் வந்து சொல்லுகிறார்கள், நீர் கட்டளையிட்டு யாரெல்லாம் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களை சிங்கத்தின் குகையில் போடுவேன் என்று நீ சட்டம் நிறைவேற்றி இருக்கின்றீர். ஆனால் அந்த அவையில் உள்ள தானியேல் உம்மை ஆராதிக்காதபடி நீர் உருவாக்கிய அந்த உருவத்தை ஆராதிக்காதபடி அவர் வேறொரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக அவர் மீது பலி சுமத்தி அவரை சிங்க குகையில் போடுகிறார்கள். ஆனால் அந்த தாரியு அரசன் எப்படியாவது தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றார். ஆனால் வழியே இல்லை. கடைசியாக சிங்க குகையில் போட்டு விடுகிறார்கள். இரவு முழுவதும் இந்த தாரியு அரசன் தூங்கவில்லை. அப்பொழுது மறுநாள் காலையில் அவர் எழுந்து போய் இந்த குகையில் வாயில் நின்று தானியேலை நோக்கி கூப்பிடினார். தானியேல், உமது கடவுள் உம்மை விடுவித்தாரா? நீ வணங்கிய கடவுள் உம்மை சிங்கங்களின் பிடியிலிருந்து தப்பிக்க வைத்தாரா என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது தானியேல் உள்ளே இருந்து குரல் எழுப்பினார், ஆம் என் தலைவரே, நான் வழிபடக்கூடிய என் கடவுள் சிங்கங்களின் வாயை தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் கட்டிவிட்டார் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது தாரியு அரசன் அவரை வெளியிலே எடுத்து அவரை காப்பாற்றிவிட்டு யாரெல்லாம் அவர் மீது பழியை சுமத்தினார்களோ அவர்களை இந்த சிங்க குகையில் போட்டு அவர்களை கொலை செய்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் இதே செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றார். என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி தானியேலை போல் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் முதலில் உங்களுக்கு பதில் அளிப்பார். இரண்டாவதாக ஆண்டவர்
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய துன்பத்தில் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்முடைய துன்பம் அதிகமாய் நம்முடைய உள்ளத்தை அடைத்து விடுகிறபடியினால் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள், நாம் பார்க்கின்றோம் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1-12 வரை உள்ள ஒரு இறை வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது. கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணத்தில் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அழைக்கிறார்கள், அவருடைய தாயும் அழைக்கிறார்கள். அவர்கள் அங்கு கடந்து செல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கு அந்த கல்யாண வீட்டிலே, அந்த திருமண வீட்டிலே அங்கு ரசம் தீர்ந்து போய் விடுகின்றது. அப்பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் அன்னை மரியாளிடம் சொல்லுகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதை அன்னை மரியாளும் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு இயேசுநாதரிடம் சொல்லுகிறார், மகனே, இப்படி இந்த ரசம் குறைந்து போய்விட்டது, காலியாகி விட்டது, எனவே நீ ஏதாவது செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். அப்பொழுது அன்னை மரியாளுடைய தன்னுடைய தாயுடைய வார்த்தையை கேட்டு, எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அதன் பிறகும் தன்னுடைய தாயினுடைய வார்த்தை, என்னுடைய தாய் என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை இதுவரை, என முதலாக ஒரு செயலை செய்யும்படியாக கேட்டிருக்கின்றார் என்று சொல்லி அவர் கடவுளிடம் ஜெபித்து அங்கு யூதர்களுடைய தூய்மை சடங்குக்காக வைத்திருக்கப்பட்ட 6 கல் சாடிகளில் தண்ணீர் நிரப்ப சொல்லுகின்றார். அங்கில் இருந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் என்றால், யூத மரபுபடி ஒரு மனிதன் வீட்டிற்கு செல்லக்கூடிய வேளையிலே வெளியிலே வைத்திருப்பார்கள். அந்த தண்ணியை எடுத்து கால்களையும் கைகளையும் கழுவி விட்டுதான் அந்த யூதர்களுடைய வீட்டிற்குள் கடந்து செல்ல முடியும். எனவே அப்படிப்பட்ட தண்ணீரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் மாற்றுவதற்காக அந்த தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றிக் கொள்கின்றார். அதனுடைய சுவை மிகவும் அற்புதமாய் இருந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அங்கு வந்த எல்லோருமே அதை பார்த்து வியப்படைகிறார்கள். எவ்வளவு ஒரு சுவையாய் இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த துன்ப வேளையில் இருந்த அந்த குடும்பம் முழுவதையும், அந்த சமுதாயத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக ஒரு அற்புதத்தை செய்தார். 3வதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நான் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை தப்புவிக்கக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கின்றார். பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையில் மிகுதியான பிரச்சனைகள் காண நேர்ந்தது. அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போனார். அவருடைய சந்தோஷத்தை இழந்து போனார், மகிழ்ச்சியை இழந்து போனார், குடும்பத்தை இழந்து போனார், சொத்தை இழந்து போனார். மனைவி ஒரு பக்கத்தில் இருந்து சொல்லுகின்றார், நீ கடவுளை சபித்து விட்டு சாக வேண்டியதானே என்று சொல்லுகின்றார். இந்த சூழ்நிலையில் அவர் முதலாவதாக அவர் அடைந்த மன வேதனையை குறித்து இவ்வாறு சொல்லுகின்றார். யோபு 1வது அதிகாரம் 21வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் அழித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி முதலாவதாக அவர் மன வேதனை அடைகின்றார். 2வது, அவருடைய உடல் சரீரம் முழுவதும் நோயினால் வதைக்கப்படுகின்றார். இந்த நோய் வந்த பிறகு, அந்த சரீரத்தில் நோய் வந்த பிறகு அந்த உள்ளத்தினுடைய வேதனையோடு சேர்ந்து அவரை மிகவும் வாட்டுகின்றது. அப்பொழுது மீண்டுமாய் அவர் சொல்லுகின்றார், அதையும் தாங்கிக் கொண்டு இவ்வாறு சொல்லுகின்றார். யோபு 2வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நன்மையை கடவுளிடம் இருந்து பெற்ற நாம் ஏன் தீமையும் பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி யோபு தன்னையே அவர் தேற்றிக் கொள்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மன வேதனையும் உடல் வேதனையும் சேர்ந்து அவரை வாட்டியபடியினால் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடைசியாக அவரால் அதை தாங்க கூட முடியவில்லை. தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார். யோபு 3வது அதிகாரம் 26வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, எனக்கு துன்பமே வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதன் பிறகு அவருடைய நண்பர்கள் 3 பேர் வந்து அவரோடு பேசி உரையாடுகிறார்கள். அதற்கு பதில் சொல்கின்றார். நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் வாசித்து பாருங்கள், யோபுவினுடைய புத்தகம் 38, 39, 40, 41, 42 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் இறங்கி வந்து யோபுவோடு உரையாடுகின்றார்.
ஏனென்றால் அவருடைய வேதனையை அறிந்திருக்கின்றார், மன கஷ்டத்தை அறிந்திருக்கின்றார். எனவே அவரை தப்புவிப்பதற்காக, அவரை ஆசீர்வதிப்பதற்காக கடவுள் தாமே இறங்கி வந்து அவரை ஆசீர்வதித்து அவரோடு பேசுகின்றார். யோபு 42:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய சரீரத்தை குழந்தையின் சரீரம் போல் மாற்றி அவருக்கு 3 பெண் குழந்தைகளை கொடுத்து, அந்த பெண் குழந்தைகளை போல் அழகான பெண் குழந்தைகள் யாருமே இதுவரை இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அழகு வாய்ந்த ஒரு நங்கையாக அவர்கள் அவர்கள் ஆண்டவர் முன்பாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல் 4 தலைமுறைக்கு அவர் உயிரோடு இருந்து இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தை ரசித்து, தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து பல்லாண்டு வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதே ஆண்டவர் நமக்கு கூட இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறாரே. அவர் இந்த நாளில் நம்மிடம் கேட்பது என்ன? என் மகனே, என் மகளே, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். எனவே நீ என்னிடம் வந்து மன்றாடு. உனக்கு பிரச்சனைகள் இருக்கு என்று எனக்கு தெரியும். நீ என்னிடம் வந்து மன்றாடு. ஏதாவது மக்கள் உனக்கு எதிராய் வந்தால் காலில் உள்ள தூசியை தட்டிவிட்டு போவது போல் நீ கடந்து செல். ஏனென்றால் உன்னுடைய துன்பத்தில் நான் உனக்கு கூட இருப்பேன். நீ என்னிடம் வந்து ஜெபித்து உன்னுடைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் என்னிடம் சொல்லக்கூடிய வேளையிலே நான் உன்னை எல்லா துன்பங்களிலும் இருந்து தப்பிவித்து உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன், மாட்சி அளிப்பேன், உன்னை பெருமைப்படுத்தி உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் இதோ உயிருள்ள தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கின்றார், உயிர் தெழுந்த தெய்வமாய் நம்மோடு இருக்கின்றாரே. நாம் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாம் அவரை நோக்கி ஜெபித்து அவர் தரக்கூடிய அந்த அன்பான ஆசீர்வாதத்தையும் உன்னதமான ஆசீர்வாதத்தையும் பலவீனங்களை எடுத்து மாற்றும்படியாக பலத்தை தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய துக்கமான வேலைகளில் நம்முடைய குடும்பத்தில் கூட இருந்து வழிநடத்தும்படியாக அந்த நேரத்தில் ஜெபித்து மன்றாடுவோமா? என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய இந்த மகிமையின் மாட்சியின் ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தந்தையே, நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றீர். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றீரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பெயரினால் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் துன்பத்தோடு இருக்கிறார்கள் சுவாமி, கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் சுவாமி, மன வேதனையோடு இருக்கிறார்கள் சுவாமி. எனக்கு யார் இருக்கிறார் என்று தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, வேலையை இழந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி, அவர்கள் செய்த தொழிலை இழந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி, கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, சில பேர்கள் வாழ்க்கையில் விபத்து ஏற்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிறார்கள் சுவாமி, முட்டங்கி போய் இருக்கிறார்கள் சுவாமி. நீர் அவர்களை சந்திப்பீராக, நீர் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு அவர்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இழந்து போன வேலைகளை திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன தொழிலை நீர் மிகவும் மாட்சிமைப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவமானத்தில் தலைத்து போய் இருக்கலாம் ஆண்டவரே, அவர்களை தளர்வுற்று போய் இருக்கலாம். அவர்கள் நீர் அந்த அவமானத்திலிருந்து எடுத்து ஆண்டவரே நீர் மேன்மையான இடத்தில் வைக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோபுவை மேன்மையாய் வைத்தது போல் நீர் இவர்களை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாவீதோடு கூட இருந்து அவருடைய துன்ப வேளைகளில் கூட இருந்து தப்புவித்து மேன்மையாய் வைத்தது போல் இதோ இந்த பிள்ளைகளை வைக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் நடந்து விட்டதே, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று மனிதர்களை நம்பி இவர்கள் போன நாட்கள் போதும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் சுவாமி, உம்மை பார்ப்பதற்காக, உம்மோடு பேசுவதற்காக. ஆண்டவரே, உம்மை பார்த்து முகமுமாய் பார்த்து அவருடைய பிரச்சனைகளை சொல்வதற்காக இதோ உமது திரு சமூகத்தில் இருக்கிறார்களே. நீர் அவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தை கொடும். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் எல்லோரையும் ஆசீர்வதித்தீரே சுவாமி. சிலுவையில் தொங்கிய வேளையில் கூட எல்லோரையும் மன்னித்து நீர் அவர்களை ஆசீர்வதித்தீரே சுவாமி. அதே ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு இருக்கின்றீர். சங்கீதம் 94:11 சொல்லப்பட்டு இருக்கின்றது, மானிடரின் எண்ணங்கள் வீணானவை, அதனை ஆண்டவர் அறிவார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, அநேக பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. கடவுளுக்கு உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவருடைய எண்ணங்களை நீர்
இருக்கின்றீர். அவருடைய எண்ணங்களை நீ தூய்மைப்படுத்தி அவர்கள் உண்மை நோக்கி வரும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றிவிட்டதற்காக நன்றி. நொறுங்கி போன உள்ளங்களை நீர் தேற்றி விட்டதற்காக நன்றி. இழந்து போன வேலையையும் தொழில்களையும் கொடுத்து இருப்பதற்காக நன்றி. இழந்து போன படிப்பை நீ திரும்ப கொடுத்திருப்பதற்காக நன்றி. இன்டர்வியூவில் இழந்து போன அந்த வேலையை நீர் திரும்ப கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நீங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீ எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். விசுவசியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். அவரை எப்பொழுதும் உங்கள் கண் முன்பாக நிறுத்தி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நீங்கள் முடிவு செய்து ஆண்டவரோடு ஒன்றித்து இருங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவதற்காக உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். எனவே தலை வணங்கி ஆண்டவர் தரக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உங்களை மேன்மையாய் வைப்பாராக. ஆமென்.